أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون وأشرقت الأرض بنور ربها ووضع الكتاب وجيء بالنبيين والشهداء وقضي بينهم بالحق وهم لا يظلمون ووفيت كل نفس ما عملت وهو أعلم بما يفعلون. وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين.
وترى الملائكة حافين من حول العرش يسبحون بحمد ربهم وقضي بينهم بالحق وقيل الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். உலகத்தில் உள்ள கட்டிடங்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடம் அவனை மாத்திரமே வணங்கப்படக்கூடிய இறை இல்லங்களான மஸ்ஜிதுகள் தான். அப்படிப்பட்ட இந்த மஸ்ஜித் அல் ஜாமிஉல் அஸ்ஹர், இந்த ஜும்மா மஸ்ஜித் காயல் பட்டணத்தின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மஸ்ஜிதில் நடைபெறக்கூடிய ஒரு இனிய திருமண நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எனது அன்பிற்குரிய நண்பர் பட்டய கணக்காளர் ஆடிட்டர் MM மூசா சாஹிப் மற்றும் வக்கீல் HM அஹமது அப்துல் காதர் அவர்களின் இந்த இல்ல திருமண விழா இனிதே துவங்க இருக்கின்றது. நிகழ்ச்சியின் துவக்கமாக இறைமறையிலிருந்து சில வசனங்களை ஓத வருகிறார் அல் ஹாஃபில் MP சையத் முஹம்மது ஜலீல் அவர்கள். இவர் மன்பவுல் சலாஹ் அரபிக் கல்லூரி தூத்துக்குடியில் அல் ஹாஃபில் பட்டம் பெற்றவர். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وآتوا اليتامى أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ولا تأكلوا أموالهم إلى أموالكم إنه كان حوبا كبيرا. وإن خفتم ألا تقسطوا في اليتامى
ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع فإن خفتم ألا تعدلوا فواحدة أو ما ملكت أيمانكم ذلك أدنى ألا تعولوا وآتوا النساء صدقاتهن نحلة فإن طبن لكم عن شيء منه نفسا فكلوه هنيئا مريئا صدق الله العظيم. ஜஸாக்குமுல்லா ஹைரா. ஹாஃபில் சையத் முஹம்மது ஜலீல் அவர்கள் நிகழ்ச்சியின் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை வரவேற்கும் முகமாக வரவேற்புரை மணமகளின் தந்தை வக்கீல் HM அஹ்மத் அப்துல் காதர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் சையதுனா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி இந்த நிகழ்வை துவக்குகிறோம். வந்திருக்கிற உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று நடைபெறுகிற எனது அன்பு மகள் கம்பல் பக்ஸ் ASC கதிஜத் பகாவுமா அவரோடு இணைகிற ஹாஜி MS முகமது ஃபஹீம் இருவருக்கும் நடைபெறுகிற இந்த நிக்காஹ் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற இந்த புனிதமிகு அல்ஜாமியுல் அஸர் ஜும்மா மஸ்ஜிதினுடைய பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, உலமா பெருமக்களே, கண்ணியமிக்க நகரத்தினுடைய பெரியோர்களே, அழைப்பினை ஏற்று வருகை புரிந்திருக்கிற உள்ளூர் வெளியூர் நண்பர்களே, அன்பர்களே, தோழர்களே, உங்கள் அத்துணை பேரையும் மணவீட்டாரின் சார்பில் வருக வருக என்று நான் வரவேற்பதில் மனமகிழ்வடைகிறேன். இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய அழைப்பினை ஏற்று வர இருக்கிற சாமித்தோப்பு ஐயாவளியினுடைய அடிகளார் பால பிரஜாபதி அவர்கள் இங்கே வருகை தருவதற்காக இருக்கிறார்கள். அதுபோன்று அடைக்கலாபுரம் சூசை அறநிலையத்திலிருந்து வந்திருக்கிற அருட்தந்தை லோபோ அவர்களே மற்றும் வருகை புரிந்திருக்கிற வழக்கறிஞர் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்று உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிக்காஹ் நிகழ்வை தொடர்கிறோம். இன்ஷா அல்லாஹ். வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நிகழ்ச்சியின் அடுத்ததாக வாழ்த்துரை அல் ஜாமிஉல் அஸ்ஹர் ஜும்மா மஸ்ஜிதின் ஹத்தீப் மற்றும் இமாம் அன்னை ஆயிஷா சித்திகா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் முதல்வர் எங்களது பாசத்திற்குரிய ஷேக் அப்துல் மஜீத் மஹதரி அவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم.
بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்லாஹுடைய பெருங்கிருபையால் உலகத்திலேயே இறைவனுக்கு மிக உகப்பான இடமாகிய இறை இல்லத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிற திருமண நிகழ்வை நடத்துவதற்கு மணமக்களை வாழ்த்தி துஆ செய்ய வந்திருக்கிற பெரியவர்களே, சகோதரர்களே, அருமையான நண்பர்களே, நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிற இடம் இறை இல்லம். இறை இல்லத்திற்குள் நுழைந்து விட்டால் செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான ஒன்று, பள்ளிவாசலுக்குள் நுழைந்தவுடன் 2 ரக்காத்துக்கள் தொழுதுவிட்டு அமர வேண்டும். இது இறை இல்லத்தின் ஒழுங்குகளாக இருக்கிறது. எந்த சந்தர்ப்பத்தில் எந்த நிலையில் நுழைந்தாலும் 2 ரக்காத்துக்கள் தஹிய்யத்துல் மஸ்ஜித், பள்ளிவாசலின் காணிக்கை தொழுகை என்கிற 2 ரக்காத்து தொழுகை தொழுத பிறகுதான் அமர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டிருக்கிறார். எனவே அதை முதலில் உங்களுக்கு வலியுறுத்திவிட்டு, திருமணம் இஸ்லாமிய பார்வையில் திருமணம் என்றால் அது ஒரு வணக்கமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இஸ்லாம் என்பது மதம் அல்ல, அது மார்க்கம். அதனால்தான் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லப்படுகிறது. தீன் என்றால் மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாம் ஒரு மார்க்கமாக இருக்கிற காரணத்தால் அது திருமணத்தை வணக்கம் என்று சொல்கிறது. இஸ்லாம் என்பது ஏதோ 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியது என்று வரலாற்றை அரைகுறையாக படித்தவர்கள் சிலர் கருதி கொண்டிருக்கிறார். ஆனால் உள்ளபடியாக இஸ்லாம் என்பது மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இஸ்லாம் என்பது இருக்கிறது. காரணம், மனிதனுக்கு எதெல்லாம் சரியானதோ, மனிதனுக்கு எதெல்லாம் ஆரோக்கியமானதோ, மனிதனுக்கு எதெல்லாம் புத்திக்கு புலப்படுகிறதோ அவைகள் அனைத்தையும் இஸ்லாம் வணக்கம் என்று சொல்கிறது. எனவே தான் இஸ்லாத்திற்கு இன்னொரு பெயரும் உண்டு, தீனுல் ஃபித்ரா என்று சொல்வார். தீனுல் ஃபித்ரா என்றால் இயற்கை மார்க்கம். இயற்கை மனிதனுக்கு ஏற்ற மார்க்கமாக இருக்கிற காரணத்தால் இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு தீனுல் ஃபித்ரா, இயற்கை மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. எனவே தான் மனிதனுக்கு எதெல்லாம் அவசியமானது என்று இருக்கிறதோ அதையெல்லாம் மனிதனை படைத்த அந்த இறைவனுக்கு தெரிகிறது. அதனால் அவைகள் அனைத்தையுமே வணக்கம் என்று இஸ்லாம் கருதுகிறது. எனவே தான் வாழ்க்கையே வணக்கம் என்று சொல்லுகிற ஒரே மார்க்கம் உலகத்தில் இஸ்லாத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. வாழ்க்கையே வணக்கம். நீங்கள் எப்படி வாழுகிறீர்களோ, ஆனால் ஒரு நிபந்தனை, அது ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும், அது புத்திக்கு புலப்படுகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும், அது பிறருக்கு இடையூறு தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. இப்படி இருக்கிற அனைத்துமே அது வணக்கமாகவே இஸ்லாம் கருதுகிறது. அந்த வகையில திருமணமும் ஒரு வணக்கம் என்றே இஸ்லாம் சொல்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக ஒன்றை சொல்லலாம். நபிகள் நாயகத்தினுடைய காலத்துல அவர்களுடைய மனைவிமார்களுடைய வீட்டுக்கு நபி தோழரின் குழு, ஒரு 3 பேர் கொண்ட குழு செல்கிறது. அந்த குழுவினர், அதில் ஒருவர் நபிகள் நாயகத்தினுடைய வணக்க வழிபாட்டை பற்றி கேட்கிறார். இறை தூதருடைய வணக்க வழிபாடுகள் என்ன என்று. ஏனென்றால் நபிகள் நாயகத்தான் ஆன்மீகத்தினுடைய ஒரு அத்தாட்சியாக இருக்கிறார். எனவே வித்தியாசமான வணக்க வழிபாடுகள் இருக்கும் என்ற அடிப்படையில் கேட்கிறார். அவருடைய மனைவிமார்கள் யதார்த்த நிலைகளை எடுத்து சொல்கிறார். உடனே அந்த நபித்தோழர்கள் இப்படி புரிந்து கொண்டார்கள். தகாலு ஹதீசுகளை இப்படி பதிவு செய்யப்படுகிறது. தகாலு அதை குறைத்து மதிப்பிட்டார். இவ்வளவுதான் நபிகள் நாயகம் வணக்கம் செய்கிறார்களா என்று அவர்கள் குறைத்து மதிப்பிட்டார். அதற்கு பிறகு அவர்களுக்குள் ஒரு சமாதானமாகிவிட்டார்கள். ஐன நஹ்னு மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க எங்க இருக்கிறோம், நபிகள் நாயகம் எங்க இருக்கிறார்.
அவர்கள் இறைவனால் நெருக்கமானவர்கள், இறைவனுக்கும் அவர்களுக்கு மத்தியில தொடர்பு இருக்கிறது. எனவே குறைவான அமல் செய்வதில், அவர்கள் அப்படி வணக்கம் செய்வதில் எந்த குற்றமும் இல்லை. ஆனால் நாம் அப்படி இல்லையே என்று அவர்கள் சமாதானமாகிவிட்டு 3 குழுவினர்களும் ஒரு முடிவுக்கு வருகிறார். அதில் ஒருவர் சொல்கிறார், நான் இனிமேல் இரவில் தூங்கவே மாட்டேன், இறைவனை வணங்கி கொண்டே இருப்பேன். மற்றொருவர் சொல்கிறார், நான் இனிமேல் பகலில் உண்ணவே மாட்டேன், நான் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன், காலம் முழுக்க இப்படியே தான் இருப்பேன். மூன்றாம் ஒருவர் சொல்கிறார், நான் இனிமேல் பெண்களை திருமணம் செய்யவே மாட்டேன், கல்யாணம் செய்யாமல் இறைவனை நெருங்குவதற்கு வழி என்னவோ அதை நான் கண்டுபிடித்து செல்ல இருக்கிறேன் என்று 3 குழுவினர்கள் இப்படி தீர்மானித்து விட்டார். நபிகள் நாயகத்திற்கு இந்த செய்தி கிடைக்கிறது. இந்த இடத்தில் தான் இஸ்லாம்டா என்ன என்பதை நபிகள் நாயகம், வணக்கம் என்றால் என்ன என்பதை பதிவு செய்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 குழுவினரும் அழைத்து சொன்னார்கள், இன்னி அக்ஷா லக்கும் லில்லாஹி வ அத்காக்கும், உங்களை விட இறைவனை அதிகம் அச்சப்படக்கூடியவன் நானாக இருக்கிறேன். உங்களை விட நான் ரொம்ப பயப்படுகிறேன் இறைவனை. ஆனால் நான் தொழுகிறேன், தூங்குகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நோன்பை விடுகிறேன், பெண்களை திருமணம் செய்திருக்கிறேன். இஸ்லாம் என்பது இப்படித்தான். வழிபாட்டிலேயே இருந்து ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைய போகிறோம் என்ற பெயரிலே திருமணத்தை விட்டு செல்வதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. திருமணம் என்பது வணக்கமாக கருதுகிறது. ஒரு மனிதன் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்க வேண்டுமானால், ஒரு மனிதன் மிக ஒழுக்கத்தோடு வாழ வேண்டுமானால் கண்டிப்பாக திருமணம் என்பது தேவைப்படுகிறது. ஏனென்றால் மனிதனுடைய உணர்வு, அதை யாராலும் கட்டுப்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது. கட்டுப்படுத்துகிறோம் என்கிற பெயரால் அது உள்ளபடியாக ஒழுக்க கேடுகளை மறைமுகத்தில் ஏற்படுத்தும் என்பதை நபிகள் நாயகம் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். எனவே தான் சொன்னார்கள், திருமணம் என்பது அது எனது வழிமுறையாக இருக்கிறது. யார் திருமணத்தை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் எம்மை சார்ந்தவர் அல்ல, இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு வெளியில் போய்விடுவார். யாராகிலும் நான் ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைய போகிறேன், எனவே திருமணம் வேண்டாம், துறவரம் செல்கிறேன் என்றால் அவர்கள் இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு வெளியில் சென்று விடுவார்கள். ஏனென்றால் வாழ்க்கை என்பது, மனிதனுடைய இந்த மார்க்கம் என்பது அது யதார்த்த நிலையை அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. மனிதனுக்கு எதெல்லாம் அவசியமோ அவைகளை எல்லாம் அனுமதிக்கிற ஒன்றாக இருக்கிறது. எனவே திருமணம் என்பது அது மனிதனுடைய உணர்வு சார்ந்தது. யாருக்கு அந்த ஆற்றலும் அந்த சக்தியும் அந்த திறனும் இருக்கிறதோ அவர்கள் அனைவர்களும் திருமணம் செய்தாக வேண்டும். துறவரம் என்பது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது என்பதை நபிகள் நாயகம் அந்த இடத்தில் வலியுறுத்தி சொன்னார்கள். அதனால தான் இஸ்லாம் திருமணத்தை வணக்கம் என்கிற அடிப்படைக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறது. அதே போன்று நபிகள் நாயகத்தினுடைய 2 தோழர்கள், ஒன்று அபூதர் என்று சொல்லக்கூடிய அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு நபி தோழர், இன்னொருத்தர் சல்மானுல் ஃபாரிசி, பாரசீக நாட்டில ஈரான் நாட்டை சார்ந்தவர். ஆரம்ப காலத்திலே நெருப்பை வணங்கி கொண்டிருந்த ஒரு மஜூசியாக இருந்தார்கள். இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு நபிகள் நாயகத்தினுடைய பண்புகளை அவர்கள் புரிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஏற்றுக்கொண்ட பிறகு மொழியால், இஸ்லாத்தை பொறுத்தவரையில மொழியால் இனத்தால் வேறுபாடு என்பது கிடையாது. நிறத்தில் மாறுபட்டு இருக்கலாம், அவர் அதே போன்று மொழியால் மாறுபட்டு இருக்கலாம். மனிதன் என்கிற அடிப்படையில் அனைவர்களும் சமம் என்று கருதுகிற ஒரு மார்க்கம் இஸ்லாம். யா அய்யுஹன் நாசு இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, இஸ்லாம் சொல்கிறது, மனிதர்களே என்று அழைத்து நீங்கள் அனைவர்களும் ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்தவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் அனைவர்களும் சமமானவர்கள். தோன்றின் புகழுடன் திருவள்ளுவர் சொல்கிறார், எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீங்கள் எல்லா பிறப்புகளும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். இதை இஸ்லாம் அன்றைய சொல்லியிருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில அனைவர்களும் பிறப்பால் சமமானவர்கள் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதனால தான் சல்மானுல் ஃபாரிசி என்று மொழியால் பாரிசு மொழியை சார்ந்த அவரை இஸ்லாம் அங்கீகரித்தது, சமமாக்கியது. அபுதர்தா என்று சொல்லக்கூடியவர் அரபு மொழி பேசக்கூடியவர், சல்மானுல் ஃபாரிசி என்கக்கூடியவர் பாரசீக மொழி பேசக்கூடியவர். இருவர்களையும் சகோதரர்களாக இணைத்து வைத்தார். அந்த அடிப்படையில ஒரு முறை சல்மானுல் ஃபாரிசி தனது
சகோதரராகிய அபு தர்தாவை சந்திக்க செல்கிறார். அவருடைய மனைவியை பார்த்த உம்மு தர்தா அழுக்கான ஆடை உடுத்திருக்கிறார். சல்மானுக்கு ரொம்ப ஆச்சரியமாகிட்டு உடனே கேட்கிறார்கள், என்னம்மா நீங்க அழுக்கு பிடித்த ஆடையை உடுத்திருக்கிறீர்களே? இஸ்லாத்தை பொறுத்தவரையில தூய்மை ஈமானில் ஒரு பங்கு, தூய்மை என்பது விசுவாசத்தில் ஒரு பகுதியாக இஸ்லாம் சொல்கிறது. அதனால தான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன், இஸ்லாத்தை பொறுத்தவரையில நம்முடைய எல்லா வாழ்வியலில் அனைத்தும் வணக்கமாக கருதுகிற ஒரு மார்க்கம். எனவே நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். அது ஈமானை சார்ந்தது, அது விசுவாசத்தை சார்ந்தது, அது இறைவனுக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாக இருக்கிறது. உங்களுடைய கணவன் ஊரில் இருக்கிற பொழுது நீங்கள் ரொம்ப அழுக்கு பிடித்த ஆடையை உடுத்திருக்கிறீர்களே என்று கேட்கிற பொழுது அந்த பெண்மணி சொன்னார்கள், எனது கணவருக்கு உலகத்தில் எந்த பற்றும் இல்லாமல் இருக்கிறார். அவருடைய குறைபாட்டை எடுத்து சொல்கிறார். உங்களுடைய சகோதரன் சல்மானே, உங்களுடைய சகோதரர் அபு தர்தா, எனது கணவர் உலகப்பற்றே இல்லாமல் இருக்கிறார், அவருக்கு போய் நான் என்ன செய்வது என்று சொன்னவுடன் அவர்கள் அதை மனதில் வைத்துக் கொண்டார். பிறகு அபு தர்தா வருகிறார், தன்னுடைய சகோதரருக்காக உணவுலாம் தயாரித்து சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது இவர்கள் சொல்கிறார்கள், வாருங்கள் அமர்ந்து சாப்பிடுவோம். உடனே அபு தர்தா சொன்னார், நான் நோன்பு வச்சிருக்கிறேன். அப்பொழுது அபு தர்தாவை பார்த்து சல்மான் சொல்கிறார், இல்லை, உங்களுடைய நோன்பு சரியானது இல்லை, வாருங்கள், விருந்தாளியாக வந்திருக்கிறேன், உங்களுடைய சகோதரனாக வந்திருக்கிறேன், இருவர்களும் ஒன்றாக சாப்பிட்டால் சாப்பிடுவோம், இல்லை என்ன நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி அவருடைய நோன்பை முறிக்க வைக்கிறார். அதற்கு பிறகு சகோதரரோடு இருவர்களும் ஒன்றாக படுக்கிறார்கள். இரவு வந்து விட்டது, இரவு அவங்க வீட்டில் தங்குறாங்க, இருவர்கள் ஒன்றாக படுக்கிறார்கள். இவர் கொஞ்சம் கண்ணசந்தவுடன் அபு தர்தா எழுந்து வணங்கி கொண்டிருக்கிறார். இவர்கள் கையை பிடிச்சு இழுத்து தூங்குங்கள் என்று அவரை படுக்க வைத்து விட்டார். மீண்டும் கொஞ்ச நேரம் ஆன பிறகு மீண்டும் எழுந்து தொழுகிறார், பிடித்து இல்லை உறங்குங்கள் என்று இப்படியாக 3 தடவை நடக்கிறது. கடைசியில் இரவினுடைய கடைசி நேரம் ஒரு காலை பொழுது ஆன பிறகு அவரே எழுப்பிவிட்டு, இப்பொழுது தொழுவோம் வாருங்கள், சல்லைனா நாங்கள் இருவரும் தொழுதோம். அவர்கள் இருவர்களும் தொழுகை முடித்துவிட்டு அதற்கு பிறகு அபு தர்தாவுக்கு சல்மான் சொன்ன ஒரு உபதேசம், இதுதான் இஸ்லாமிய வாழ்வியல். என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னலி ரப்பிக்க ஹக், இன்னலி ரப்பிக்க அலைக்க ஹக்கா, ஒலி நப்சிக்க அலைக்க ஹக்கா, ஒலி அகிலிக்க அலைக்க ஹக்கா. அற்புதமாக சொன்னார்கள். நீ உன்னுடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உரிமைகளும் இருக்கிறது, உனக்கு என்று செய்ய வேண்டிய கடமைகளும் உரிமைகளும் இருக்கிறது, உன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உரிமைகளும் இருக்கிறது. எனவே அவரவர்கள் உரிமைகளை கடமைகளை அவரவர்களுக்கு சரியாக நிறைவேற்றி விடைதான் இஸ்லாம். நீ வணங்கி கொண்டே இருக்கிறன்னு இரவு முழுக்க மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை என்றால் இறைவன் ஒத்துக்கொள்ள மாட்டான். உனது கண்ணுக்கென்று கடமை இருக்கிறது, அது தூங்க வேண்டும் இரவு நேரத்தில். தூக்கம் இரவு நேரம் இன்று ஆராய்ச்சி செய்து அறிவியல் விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் சொல்கிறார்கள், இரவு தூக்கம் பகலில் எவ்வளவு தூங்கினாலும் இரவு தூக்கத்திற்கு நிகராகாது. ஆனால் இஸ்லாம் தூக்கத்தையும் கூட உனது கண்ணுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை, அது ஒரு வணக்கம். நீ தூங்குகிறாயா, அதையும் இஸ்லாம் வணக்கமாகவே கருதுகிறது. அதே போன்று நீ எதை செய்தாலும் அது உன்னுடைய ஆரோக்கியத்திற்கும் பிறருக்கும் இடையூறு இல்லாமல் இருந்தால் அது எல்லாமே வணக்கம் என்று சொல்லுகிற ஒரு மார்க்கம் என்பதை சல்மான் அவர்களுக்கு புரிய வைத்தார். ஆனால் அபு தர்தாவுக்கு அது திருப்தியா தெரியவில்லை. நபிகள் நாயகத்திட்ட போய் முறையிடுறாங்க, என்னை தொலைவிடாமல் தடுத்தார், என்னை இப்படியெல்லாம் சொன்னார் என்று சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகம் சொன்னாங்க, சதக்க சல்மான். சொன்ன வார்த்தையை பாருங்க. இவர் அரபு மொழி அதையெல்லாம் பார்க்கவில்லை. அவர் சல்மான் பாரசீக மொழி, அந்நியர், இன்னும் சொல்ல போனா அரபி அல்லாதவர். அரபி அல்லாதவருக்கு அந்த காலத்தில் அரபுகள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அஜமிகள். அஜமி என்றால் அந்த அஜமி என்ற அரபி வார்த்தைக்கு ஊமை என்ற அர்த்தம். அரபு மொழி பேச தெரியாதவர்கள் எல்லாம் அன்றைய மடமை காலத்தில் ஊமைகள் என்று சொன்னார்கள். எவ்வளவு மொழிவெறி பிடித்தவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் இஸ்லாம் என்பது அப்படி சொல்லவில்லை. எந்த மொழி சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த நிறம் சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, மனிதன் என்கிற ஒரு வட்டத்தில் ஒரு கண்ணோட்டத்தில் இஸ்லாம் பார்க்கிறது. எனவே நபிகள் நாயகம் சொன்னார்கள், சதக்க சல்மான், சல்மான் சரியாகவே சொல்லி இருக்கிறார்.
அபு தர்தாவே நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்கள் என்று கண்டித்து அனுப்பினார். எனவே அருமையானவர்களே, இந்த அடிப்படைகளை புரிகிற பொழுது இஸ்லாம் இந்த மாதிரியான திருமண நிகழ்வுகள், அதே போன்று இப்படியான அம்சங்கள் அனைத்திற்கும் வணக்கம் என்று சொல்கிறது. அவரவர்கள் கடமைகளை, உரிமைகளை சரியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. அதைத்தான் மணமகனுக்கு நாங்கள் அறிவுரையாக சொல்கிறோம். அருமையான மணமகனை, இஸ்லாம் உங்கள் விஷயத்தில் சொல்வதெல்லாம் நீங்கள் திருமணம் செய்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையை இஸ்லாம் உற்று நோக்கிறது. எப்படி நடக்கப் போகிறீர்கள்? நீங்க எல்லோருக்கும் நல்லவர்களாக இப்பொழுது ஆகியிருக்கலாம். உங்களை சார்ந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தினர்கள், அதே போன்று உங்களுடைய பெண் வீட்டை சார்ந்தவர்கள் எல்லோரும் உங்களை நல்லவர் என்கிற அடிப்படையில் மாப்பிள்ளையாக எடுத்திருக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு பெரிய சவால் என்னவென்றால், உங்களுடைய மனைவிடத்தில் நல்ல பேர் வாங்க வேண்டும். இஸ்லாம் அப்படி சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யாரு தெரியுமா? ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் மனைவிமாரிடத்தில் யார் சிறந்தவர் என்ற பெயரை வாங்குறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். எவ்வளவு வித்தியாசமாக சொல்கிறது. அன்று பெண்களை அடிமைத்தனம் படுத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் இஸ்லாம் வித்தியாசமாக சொல்லியது. திருமணம் ஆகிவிட்டால் மணமகனே, நீ எல்லோரிடத்திலும் நல்லவர் என்ற பெயரை வாங்கிவிட்டால் அடுத்து நீ யாரிடத்தில் வாங்க வேண்டும் என்றால் உன்னுடைய மனைவிடத்தில் நல்ல பெயர் வாங்க வேண்டும். அப்படி வாங்கினால் தான் இறைவனிடத்தில் நல்லவனாக கருதப்படுகிறார். இறைவனிடத்தில் அந்த இறைவன் உன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டுமானால் உன் மனைவிடத்தில் நல்ல பெயர் வாங்கு என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு, நான் ஊருக்கு உபதேசம் செய்கிறேன் எண்ணிவிடக் கூடாது. ஏனென்றால் பெரும்பகுதியினர் பேசக்கூடியவர்கள் ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே நபிகள் நாயகம் அதையும் பதிவு செய்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் எனது மனைவிமார்களிடத்தில் நான் நல்ல பேர் வாங்கிவிட்டேன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு உரக்க சொன்னார்கள். அதை கேட்ட அவருடைய தோழர்கள் நபிகள் நாயகத்தை உண்மையாக இப்படி சொல்கிறார்களா என்று கண்டறிவதற்காக வேண்டி அவருடைய மனைவிமாரிடத்தில் கேட்கவில்லை, உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அவருடைய மனைவிமார்களை நபிகள் நாயகத்துக்கு தெரியாமல் போய் சந்தித்து கேட்டார்கள், உங்களுடைய கணவர் உங்களுடைய வீட்டில் எப்படி இருப்பார்? இதைத்தான் மணமகனுக்கு மட்டுமல்ல, வந்திருக்கிற அனைவர்களுக்குமான செய்தியாக எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கணவர் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள்? நபிகள் நாயகத்தின் மனைவிமார்களிடத்தில் கேட்கப்படுகிறது. அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய கணவர் எப்படி நடந்து கொள்வார் என்பதை ஆயிஷா நாயகி என்கிற அந்த அருமையான மனைவி சொல்கிறார்கள். எப்படி ஒரு கணவன் இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பார்கள். நச்சுன்னு ஒரு பதில சொல்றாங்க. எப்படி ஒரு கணவர் வீட்டில் இருக்க வேண்டுமோ அப்படி எனது கணவர் இருப்பார். எனக்கு ஒத்தாசையாக இருப்பார். அடுத்து விளக்கம் கொடுக்கிறார்கள். எனக்கு வீட்டு வேளையில் ஒத்தாசையாக இருப்பார். அவர் இறை தூதர், இறைவனோடு நெருக்கமானவர். இந்த ஜசீரத்தில் அரபு என்கிற அரபு தீபகற்பத்தின் ஒரு மிகப்பெரிய ஜனாதிபதியாக இருக்கிறார். அன்று இஸ்லாம் மக்களுக்கு மத்தியில் பிரபலியப்படுத்தப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் 2 நாடுகள் வல்லரசாக இருந்தது, ரோமாபுரியும் பாரசீக நாடும். அந்த 2 நாடுகளும் அரபு தேசத்தின் சில பகுதிகளை தனக்குள் கையகப்படுத்தி கொண்டிருந்தது. நபிகள் நாயகத்தினுடைய பிரச்சாரத்தால் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்து அங்கு உள்ள மண்களை வெல்லவில்லை, நாடுகளை பிடிக்கவில்லை, மாறாக மனிதர்களுடைய உள்ளங்களை வென்றார்கள் நபிகள் நாயகம். அதனால் அரபு தீபகற்பமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டன. இப்பொழுது இஸ்லாம் தான் வல்லரசாக அங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. பாரசீகம் வரை பாய்ந்தது இஸ்லாம், ரோமபுரி வரைக்கும் இஸ்லாம் பாய்ந்தது. அதனால் நபிகள் நாயகத்தினுடைய சாம்ராஜ்யம் அந்த அளவுக்கு விரிந்து காணப்பட்டன. அந்த சந்தர்ப்பத்திலும் கூட நபிகள் நாயகம் தன்னுடைய இல்லத்திற்கு வந்து விட்டால் தனது மனைவிக்கு கணவனாக இருந்து காட்டினார். நான் வெளியில பெரிய ராஜாவாக இருக்கிறேன், வெளியில எனக்கு இறைவனுக்கும் எனக்கு மத்தியில தொடர்பு இருக்கிறது, எனக்காக என்னை உயிரை விட மேலாக நேசிக்கிற தோழர்களை பெற்றிருக்கிறேன் என்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமையை கொண்டு வந்து தனது வீட்டில் திணிக்கவில்லை. தனது வீட்டில் ஒரு சாதாரண கணவனாக நடந்து காட்டினார். அதைத்தான் மணமகனுக்கு சொல்லிக் கொள்கிறேன். உங்களுடைய மனைவிடத்தில் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்றால் மனைவிக்கு ஒத்தாசையாக இருங்கள். அள்ளி கொடுப்பதால் மனைவி கிட்ட நேசத்தை பெற முடியாது என்பதை இஸ்லாம் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறது. நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது 3 நாள் தொடர்ந்து அவங்க வீட்டில் அடுப்பெறிந்தது இல்லை. வரலாற்றை படித்து பாருங்கள். அவருடைய வரலாற்றை படித்து பார்க்கிற பொழுது நம்முடைய கண்கள் எல்லாம் குளமாகிவிடும். அவர்களுடைய வீட்டில் தொடர்ந்து 3 நாள் அடுப்பெறிந்தது இல்லை.
என்றோ ஒரு நாள் இறைச்சி துண்டுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அவருடைய மனைவிமார்கள். அப்படியானால் அள்ளி கொடுக்கவில்லை. ஆனால் அத்துணை மனைவிமார்களும் நபிகள் நாயகத்தை சிறந்த கணவர் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் என்பதை தாண்டி கணவர் என்கிற அடிப்படையில் எங்களுடைய கணவர் சிறந்த கணவர் என்று சொன்னார்கள். அதுக்கு எடுத்துக்காட்டாக சொன்னார்கள், நீங்கள் குர்ஆனை படிக்கவில்லையா? அந்த தோழர்கிட்ட கேட்கிறாங்க, குர்ஆனை படிக்கவில்லையா? குர்ஆன் என்ன சொல்கிறதோ அதுதான் நபிகள் நாயகத்துடைய பண்பாக இருந்தது. எவ்வளவு அழுத்தமாக சொல்கிறார்கள். இப்படி சொல்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் தன்னுடைய குடும்பத்தில் நடந்து காட்டினார். இதுதான் நமக்கு வாழ்க்கை. எனவே இஸ்லாம் இப்படி நம்மை வாழச் சொல்கிறது. எனவே மணமகனை, உங்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அதை உங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடத்துங்கள். உங்களுடைய மனைவியிடத்திலே பாசமாக நடந்து கொள்ளுங்கள், நேசமாக நடந்து கொள்ளுங்கள். அவருடைய வாயில் ஒரு கவள உணவை ஊட்டி விடுவது தர்மம் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது. இவையெல்லாம் உணர்வால் அவளை ஈர்ப்பதற்குண்டான வழிகளை கற்றுத்தருகிறது. இப்படி நீங்கள் வாழுகிற பொழுது அதன் மூலமாக ஒரு சிறந்த கணவர் என்கிற பெயரை உங்களுடைய மனைவிமாரிடத்திலே வாங்க முடியும். அப்படி வாங்குற பொழுது இறைவனிடத்தில் நீங்கள் நல்லவராக கருதப்படுகிறீர்கள். இப்படி இஸ்லாம் எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்கிற வாழ்வியலை பற்றி தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறது. எனவே இஸ்லாம் ஒரு இயற்கை மார்க்கம். அந்த மார்க்கத்தை படித்து பாருங்கள். அதைத்தான் நம்ம சொல்வோம். நம்முடைய மக்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் இஸ்லாமிய வரலாறுகளை படித்து பாருங்கள், ஆய்வு செய்து பாருங்கள், குர்ஆனை படியுங்கள். அதன் மூலமாக இஸ்லாம்டா என்ன, எப்பொழுதிருந்து 1400 வருஷத்திலிருந்து இஸ்லாம் தோன்றியதா, இது மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்த இது ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு அற்புதமான மார்க்கம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். காரணம், மனிதனுக்கும் மார்க்கத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்வியலை பற்றி பேசுகிறது. குர்ஆனை படித்து பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுவீர்கள். மீண்டும் மீண்டும் படித்து பாருங்கள். அதில் வெறும் வழிபாட்டையும் அதே போன்று வெறுமன ஆன்மீகத்தை மட்டும் குர்ஆன் பேசுகிறதா என்றால் இல்லை. அந்த குர்ஆன் மனிதனின் வாழ்வியலை பற்றி பேசுகிறது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவன் எப்படி வாழ்ந்தான் மனித நேயத்தோடு வாழ முடியும், பிறர் மேல் அவன் எப்படி அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், அடுத்தவர்கள் விஷயத்தில், அடுத்தவர்களுடைய உரிமை விஷயத்தில், அடுத்தவருடைய அமானித விஷயத்தில் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற இப்படிப்பட்ட ஒழுக்க ரீதியான அம்சங்களை சொல்லுகிற ஒரு வேதமாகத்தான் குர்ஆன் இருக்கிறது. அதையெல்லாம் படித்து பாருங்கள். அப்படி படித்து பார்க்கிற பொழுது இஸ்லாத்தினுடைய தத்துவம் விளங்கி கொள்ளும். இஸ்லாத்தை சரியான முறையில் புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். எனவே அருமையான மணமகனுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம், உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி உங்களை வாழ சொல்லி இருக்கிறார்களோ அப்படி வாழுங்கள். நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறை முழுமையாக படியுங்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை ஒவ்வொன்றாக அணுவணுவாக ஹதீசுகளிலே தெளிவாகவே இருக்கிறது. மனைவி கிட்ட எப்படி நடந்தார்கள், அவர்களுக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படுகிற பொழுது அதை எப்படி தீர்த்து வைத்தார்கள், அவர்களுடைய கட்டளைகள் எல்லாம் அன்பு கலந்த கட்டளையாகவே இருந்திருக்கிறது. மனைவிக்கு அவர்கள் போட்ட கட்டளை எல்லாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கட்டளைகள் அல்ல, அன்பு கலந்த கட்டளைகள். இதையெல்லாம் படித்து பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ளபடியாக நாம் ஜெயித்து விடலாம். அமைதி திருமணத்தின் மூலமாக கிடைக்கிறது. திருமணம் என்பது ஒரு அற்புதமான ஒப்பந்தமாக இருக்கிறது. எனவே அகதனா மின்கும் மீசாக்னன் கதீலா, உறுதிமிக்க ஒப்பந்தத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள். அப்படி சரி செய்து கொள்கிற பொழுது உள்ளபடியாக திருப்தியான, நிம்மதியான, சுகமான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக நம்மால் வாழ முடியும். அப்படியான வாழ்க்கையைத்தான் இஸ்லாம் மனிதர்களிட்டிருந்து எதிர்பார்க்கிறது. எனவே மணமகனுக்கு அப்படியான நல்ல நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் நிம்மதியையும், அவர்களுடைய வாழ்க்கையில் அந்தஸ்தையும், அவருடைய வாழ்க்கையில் விட்டு கொடுக்கிற சகிப்பு தன்மையையும், அதே போன்று அவர்களுக்கு சாலிகான குழந்தைகளையும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மணமக்களுக்கு மாத்திரமன்றி அனைத்து மனித குலத்தின்
உள்ளத்தை தொடுமளவுக்கான சிறப்பான அறிவுரை அல்லாஹுவின் வேதத்திலிருந்தும் அன்னலாரின் அற்புத வாழ்க்கையிலிருந்தும் மேற்கோள் காட்டி சிறப்பான அறிவுரைகளை தந்திருக்கின்றார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா ஷேக் அவர்களே. அடுத்து இந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பான மன வாழ்க்கை ஒப்பந்தம் ஈசால் கபூல் என்னும் நிகழ்ச்சி. இதை மணமகளின் தந்தை வழக்கறிஞர் HM அஹ்மத் அப்துல் காதர் அவர்கள் செய்து வைப்பார்கள். அதற்கு முன்னதாக மணமக்களை பற்றிய ஓர் அறிமுகம். மர்ஹூம் SMB மொஹ்தூ முஹம்மத் அவர்களின் மகன் வழி பேரனும் மர்ஹூம் SDM மீரா சாஹிப் அவர்களின் மகள் வழி பேரனும் ஆடிட்டர் MM மூசா சாஹிப் அவர்களின் அன்பு புதல்வனுமான பொறியாளர் MS முஹம்மது ஃபஹீம் BE மணாலன், மர்ஹூம் கம்பல் பக்ஷ் SE ஹபீப் முஹம்மது அவர்களின் மகள் வழி பேத்தியும் மர்ஹூம் MS முஹம்மது இக்பால் அவர்களின் மகன் வழி பேத்தியும் வழக்கறிஞர் HM அஹ்மத் அப்துல் காதர் அவர்களின் அன்பு புதல்வியுமான AAC ஹதீஜத் பஹா உம்மா BASLP இந்த இணைகளுக்கான மன வாழ்க்கை ஒப்பந்தத்தை மணமகளின் தந்தை மணமகனிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். 59 கிராம் தங்க நகையை மணக்கொடையாக மகராக கொடுத்து இந்த மன வாழ்க்கை ஒப்பந்தம் நடைபெறுகின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். எனது மகள் கதீஜத் பஹாவுமாவை தங்கள் தருவதாக ஒப்புக்கொண்ட 59 கிராம் தங்க நகை மகருக்கு அவளது மனப்பூர்வமான சம்மதத்துடன் இச்சபையோர்கள் சாட்சியுடன் நான் தங்களுக்கு நிக்காஹ் செய்திருக்கிறேன். இதை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், நான் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறேன். பாரக்கல்லாஹு லக வ பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அல்ஹம்துலில்லாஹ், திருமணம் இனிதே நிறைவு பெற்றது. அந்த மகர் தொகையை மணமகன் மணமகளின் தந்தையிடம் அளிக்கிறார். அடுத்து இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றியுரை ஆழ்த்த வருபவர் அப்துல் காதர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, முதலில் சங்கைக்குரிய நிக்கா மஜ்லிஸை சீரம் சிறப்பாக நடைபெற அருள் புரிந்த எல்லா வல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக நன்றி உரையை ஆரம்ப செய்கிறேன். இந்த சிறப்புக்குரிய நிக்கா மஜ்லிஸை வருகை தந்து சன்மார்க்க பேரூர் நிகழ்த்திய கண்ணியத்துக்குரிய உலமா பெருந்தை அல் ஜாமியுல் அல்சர் தலைமை இமாம் ஆயிஷா சித்திகா அரபிக் கல்லூரி முதல்வராகிய அப்துல் மஜீத் மஹலில் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களின் அன்பான அழைப்பை ஏற்று உங்களின் பொன்னான நேரத்தை ஒதுக்கி உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வந்து வருகை தந்த இந்த நிக்காஹ் மஜ்லிஸை சிறப்பித்து தந்த உங்கள் அனைவரையும் மணமக்கள் வீட்டார் சார்பில் நெஞ்ச நிறைந்த நிறைவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிக்காஹ் மஜ்லிஸை கண்ணியத்துக்குரிய இந்த இறை இல்லத்தில் வைத்து நடத்துவதற்கு அனுமதி தந்த அல் ஜாமியுல் அசர் நிர்வாகத்திற்கும் மற்றும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த நல் உள்ளங்களுக்கும் எங்களின் அகம் நிறைந்த அன்பான நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். மணமக்களுக்கான வாழ்த்து மடல் ரெட் ஸ்டார் சமூகத்தின் சார்பாக அளிக்கப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒருங்கிணைந்த மரிக்கார்பள்ளி அப்பாவள்ளி ஜமாத்தின் சார்பான ரெட் ஸ்டார் சங்கத்தின் வாழ்த்து மடல் மணமகன் ஹாஜி MS முஹம்மது ஃபஹீம் BE, மணமகள் AAC கதீஜா உம்மா BA. மணநாள் இன்று ஹிஜ்ரி 1446 முஹர்ரம் பிறை 14. அருளன்பு பண்பின் அளவற்ற அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளை அகத்தினுள் இருத்தி
புதுமணச் செல்வங்களே, திருமணம் என் வழிமுறை என்ற பேரறிவு பெட்டகம் பெருமானாரின் அருள்மொழிக்கேற்ப நல்லறமாம் இல்லறம் காண முனைந்துள்ள உம்மை வாழ்த்துவதில் பெருமகிழ்வடைகின்றோம். எழில்மிகு தம்பதிகளே, திருமறை நெறி நின்று திருநபி வழி சென்று நீவிர் வளமுடை வாழ்வும் நிறைவுடை செல்வமும் வரம்பின்றி பெற்று பல்லாண்டு பலவாண்டு வாழ்வாங்கு வாழ வல்லோனாம் அல்லாஹுவை உள்ளார வேண்டுகிறோம். இணையில்லா இறைவா, இவர்கள் வாழ்வில் வளங்கள் பெருகட்டும், வசந்தங்கள் சூழட்டும், உன் அருள் நிறையட்டும். ஆமீன். நபி வழியில் வாழ்த்துகின்றோம். பாரக்கல்லாஹு லக ஓ பாரக்க அலைக்க ஓ ஜமா பைனகுமா ஃபீ ஹைர். வாழ்த்தும் உள்ளங்கள் ரெட் ஸ்டார் சங்க உறுப்பினர்கள், காயல்பட்னம். அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகின்றது. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان كل من عليها فان كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن فبأي آلاء ربكما تكذبان
سنفرغ لكم أيها الثقلان فبأي آلاء ربكما تكذبان يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان يرسل عليكما شواظ من نار ونحاس فلا تنتصران فبأي آلاء ربكما تكذبان فإذا انشقت السماء فكانت وردة كالدهان فبأي آلاء ربكما تكذبان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فبأي آلاء ربكما تكذبان يعرف المجرمون بسيماهم فيؤخذ بالنواسي والأقدام فبأي آلاء ربكما تكذبان هذه جهنم التي يكذب بها المجرمون يطوفون بينها وبين حميم آن فبأي آلاء ربكما تكذبان ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما تكذبان ذواتا أفنان فبأي آلاء ربكما تكذبان فيهما عينان تجريان فبأي آلاء ربكما تكذبان السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق
واجعلني من لدنك سلطانا نصيرا وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا وننزل من القرآن ما هو شفاء وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا وإذا أنعمنا على الإنسان أعرض ونأى بجانبه وإذا مسه الشر كان يئوسا قل كل يعمل على شاكلته فربكم أعلم بمن هو أهدى سبيلا بسم الله الرحمن الرحيم والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم.
السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.